என்னருமே இயேசுவேகு வேகம் வாராரே. நான் இயேசுவோடு சேர்ந்து வாழ்வேனே, நான் இயேசுவோடு சேர்ந்து வாழ்வேன். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் என்னுடைய அனுபவ சாட்சியின் ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் செய்த கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராஜகாடு என்ற ஊரில் ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் உள்ள ஆவிக்குரிய பெற்றோருக்கு பிறந்து வளர்க்கப்பட்டேன். 78-79 வருடங்களுக்கு முன்னால் உள்ள காரியங்களை இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதை நீங்கள் கேட்க விரும்பினபடினாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டது நிமித்தம் ஆதி காலத்து பெந்தகோஸ்து ஒழுங்கின்படியாக நாங்கள் மிகவும் கண்டிப்புடனும் பக்தியுடனும் வளர்க்கப்பட்டோம். சிறு பருவம் முதலே பாடல்கள் எழுதுகிறதுல பாடுகிறதுல எல்லாம் மிகவும் உற்சாகம் உள்ளவர்களாக காணப்பட்டேன். என்னை பொறுத்த அளவில் நன்றாக பாடுவேன், சத்தம் உயர்த்தி பாடுவேன். சிறு பருவத்துக்குரிய எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவேன். சண்டே கிளாஸ், அப்புறம் கொஞ்சம் பருவங்கள் வர வர சண்டே கிளாஸ் ஊழியங்களுக்கு பாடல்கள் எழுத, கதைகள் எழுத, அந்த சம்பாஷணைகள் எழுத, இப்படிப்பட்டதான சில அறிவுகள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக அப்படி எழுதி காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். கொஞ்சம் இன்னும் பருவங்கள் போக போக பாடல்கள் இயற்றக்கூடியதான ஒரு அறிவு, பாடல்கள் இல்லாத காலம், ஆவிக்குரிய பாடல்கள் இல்லாத காலங்களில் ஆவிக்குரிய பாடல்கள் எழுதும்படியான சில உந்துதல்கள் ஆண்டவர் தந்து அப்படியும் எழுதியிருக்கிறேன். நினைக்கிறேன் ஆண்டுகள் சரியாக தெரியாவிட்டாலும் ஒரு 60-62 இப்படிப்பட்டதான காலங்களில் ஒரு கன்வென்ஷனுக்காக ஒரு 4 பாட்டு நான் எழுதின ஞாபகம் இருக்கிறது. அதாவது முதலாவது உள்ள பாட்டு என்னன்னா, என் நேசுராஜன் என் ஸ்நேகத்தின் காந்தன் சொர்க்கத்தில் என் பெயரை எழுதிய ராஜன் என்றும் என் ஸ்நேகம் அவருக்கே, என்றும் என் ஸ்நேகம் அவருக்கே. என்னை மீட்க வேண்டி தம் உயிரைந்தார் அளவற்ற அன்பினாலே, ஈந்திட்டாரே உயிரை ஈந்திட்டாரே பாவியனக்காக, என்றும் என் நன்றி கூறுவேன், என்றும் என் நன்றி கூறுவேன். இப்படி ஒரு பாட்டு. அந்த நாட்கள்ல சினிமாக்காக நாங்கள் போக மாட்டோம். ஆனால் வெளியே போகும்போது அந்த காதில் ஒலிக்கிறதான அந்த ராகங்கள், அந்த பாட்டு ஆர்வத்து நிமித்தம் அவைகளை எல்லாம் நல்லா கேட்ச் பண்ணி வைத்துக்கணும். அதில் உள்ள அந்த ராகங்களும் உண்டு. அப்படியாகத்தான் சொந்தமாக ராகம் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ராகத்தில் இப்படி ஒரு பாட்டு. 2வது ஒரு பாட்டு, ஆதி நாட்களில் பாவிகளை அழைக்கிற மாதிரி எல்லாம் பாடல் தோன்றும். அப்படியே நான் எழுதியிருக்கிறேன். தஞ்சமான எங்கள் தேவன் வேகமாக வருகின்றாரே, தஞ்சமான எங்கள் தேவன் வேகமாக வருகின்றாரே, எக்கால சத்தமும் கேட்கின்றதே, அக்களிப்பாய் நானும் சென்றிடுவேன், எக்கால சத்தமும் கேட்கின்றதே, அக்களிப்பாய் நானும் சென்றிடுவேன். பக்தர்கள் யாவரும் அத்தனின் சமூகத்தில் ஆனந்த களிப்புடன் வாழுவாரே, தஞ்சமான எங்கள் தேவன் வேகமாக வருகின்றாரே. பாடல்களை மட்டும் சொல்லுகிறேன், ஒரு அடி தேவைக்காக புரிந்து கொள்ளும்படியாக பாடுகிறேன். அதாவது அன்பானவர்களே, சுமார் ஒரு 50-60 வருஷங்களுக்கு முன்னால் உள்ள அனுபவங்களையாக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த பாடல்கள் எல்லாம் அப்போதைக்குள்ள பாடல்கள். அடுத்து இனியொரு பாட்டு என்னன்னா, மாயையில் மயங்கும் பாவியே வந்திடு, தாமதம் சொல்லாதே தருணம் இனி இல்லை, மாயையில் மயங்கும்
பாவியே வந்திடு, தாமதம் சொல்லாதே, தருணம் இனி இல்லை. ஓடி வாராயோ என் நண்பனே, நீ ஆவலுடனே கல்வாரி நேசர் அழைக்கிறார், நீ விரைந்து வாராயோ. ஓடி வாராயோ என் நண்பனே, நீ ஆவலுடனே கல்வாரி நேசர் அழைக்கிறார், நீ விரைந்து வாராயோ. முத்துக்கள் நிறைந்ததாம் வீட்டினில் சேர்க்கவே, முந்தாணி மீதிலே குருசினில் தொங்கினார். முத்துக்கள் நிறைந்ததாம் வீட்டினில் சேர்க்கவே, முந்தாணி மீதிலே குருசினில் தொங்கினார். ஓடி வாராயோ என் நண்பனே, நீ ஆவலுடனே கல்வாரி நேசர் அழைக்கிறார், நீ விரைந்து வாராயோ. இந்த பாட்டுல முத்துக்கள் நிறைந்ததாம் வீட்டினில் சேர்க்கவே, மூன்றாணி மீதிலே குருசினில் தொங்கினாருன்னு இருக்கு. ஆனா நான் முதல்ல என்னுடைய அறிவு அப்படி என்ன எழுதியிருந்தேன்னா, முத்துக்கள் நிறைந்தாதான் வீட்டினில் சேர்க்கவே, மூந்தாணி மீதிலே தலைகீழாய் தொங்கினார் அப்படின்னு எழுதிட்டேன். அதனால பாஸ்டர் ஜான் ரோஸ் அவங்கள்ட்ட அந்த பாடலை அதை கரெக்ட் பண்ணி, மூந்தாணி மீதுல உள்ள, அதாவது தலைகீழாய் அல்ல குருசினில் தொங்கினார் என்று சொல்லி எழுது அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்ட் பண்ணி அந்த பாடம் அப்படியே எழுதி இருக்கு. அப்படியே எழுதி குருசின் நான் சின்ன பருவமா இருந்ததுனால அந்த அறிவு எனக்கு, ஆகவே அந்த பாடலை அப்படியே குருசினில் தொங்கினார் என்று பாடியிருக்கோம். இப்படி இன்னொரு பாட்டு, அப்படி 4 பாட்டுகள் வேற ராகங்களை வைத்தும் அப்படி அந்த நாட்கள்ல என்னுடைய குழந்தை பருவத்துக்கு ஏற்ற அந்த ஒரு அனுபவத்துல எழுதினேன். நல்லா அந்த நாட்களிலேயும் பாராட்டி, சரி இப்படி இருக்கு, நல்லா இருக்கு, எழுது அப்படியெல்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ற மாதிரி ஜனங்களும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அப்படியே போய்விட்டது. ஆனால் நாங்கள் இந்த வேறுபாட்டின் அனுபவத்திலேயும் எந்த காரியத்திலும் உலக பிரகாரமான காரியங்களில் ஒன்றிலும் ஈடுபடாதபடி, பெந்தகோஸ்துனா அந்த ஆதி காலத்து பெந்தகோஸ்து அனுபவத்தின்படியே வளர்க்கப்பட்டோம், அப்படியே வளர்ந்தோம். இனி இந்த 4வது பாட்டில் இன்னொரு பாட்டு கூட உண்டு, அதையும் கூட கொஞ்சம் பாடிக்கொள்கிறேன் அறிவுக்காக. எனது பெயர் ஜீவ புஸ்தகத்தில் உள்ளதே, எனது பாவ சாபம் எல்லாம் நீங்கி விட்டதே, எனது உள்ளம்தான் நன்றியாய் நிறையுதே, என்ன ரூமையேசு வேகு வேகம் வாராரே. நான் இயேசுவோடு சேர்ந்து வாழ்வேனே, நான் இயேசுவோடு சேர்ந்து வாழ்வேனே. இன்பமே என்ன இன்பமே, இன்பமே அருமை நாதர் வரவே நினைக்க என்ன இன்பமே, இன்பமே என்ன இன்பமே, இன்பமே அருமை நாதர் வரவே நினைக்க என்ன இன்பமே. பூவை போலி பூவின் அன்பு மாய்ந்து போகுமே, மாறிடாத நேசர் அன்பை நாம் அடைந்துமே, பூவின் நிந்தையை பொறுமையாய் சகித்துமே, பொன்னேசர் பாதம் தாழ்மையாய் அடி பணிந்துமே, நாம் பூரணராய் பூவில் வாழ்வோமே, நாம் பூரணராய் பூவில் வாழ்வோமே. இன்பமே என்ன இன்பமே, இன்பமே அருமை நாதர் வரவே நினைக்க என்ன இன்பமே, இன்பமே என்ன இன்பமே, இன்பமே அருமை நாதர் வரவே நினைக்க என்ன இன்பமே. அந்த நாட்கள்ல இப்படி 4 பாட்டுகள் எழுதும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தர் என்னை அப்படிப்பட்ட பாதைகள் வழியாக நடத்தி வந்தார். இப்படி காலங்கள் கடந்து விட்டது, நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. பிழைப்புக்காக கோவை பட்டணத்திற்கு குடும்பமாக நாங்கள் வந்தோம். இப்போ கோயம்புத்தூர் வந்த பிறகு தேவனோடு அதிகமாக நெருங்கி வாழக்கூடியதான ஒரு சூழ்நிலை எனக்கு உருவானது. அந்த நாட்கள்ல
தனிமை உணர்வு, புதிய இடம், ஆழ்பழக்கங்கள் எதுவும் இல்லாத அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருந்தது நிமித்தமாக அப்படியே ஆண்டவரோட நெருங்கி கொண்டிருந்தேன். சுமார் 73வது ஆண்டு காலங்களில் ஒரு கன்வென்ஷனுக்காக பாடல்கள் எழுதினேன். கன்வென்ஷன் என்று ஆரம்பித்த உடனே பாட்டு எழுதுகிறேன் என்று சொல்லி நானாகவே பாடல் எழுதி ஊழியர்களிடம் சொன்னேன். அந்த பாடல்கள் எல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவைகள் அதுல ஒரு 5 பாட்டு இன்றைக்கும் எல்லாம் ஆவிக்குரிய பாடல் புத்தகங்களிலே இருக்கிறது. அதாவது நான் அவற்றை பாடல்களை மட்டும் சொல்லுகிறேன். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே, மாறி அருணுதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும். இந்த 5 பாட்டுகள் நான் 10 பாட்டுக்கு மேலாக எழுதி பிரிண்ட் ஆனது. ஆனால் இந்த 5 பாடல்களும் இன்றைக்கும் எல்லா புக்குகளிலும் இருக்கு. அதுலேயும் பாரீர் அருணோதயம், இன்ப இயேசு ராஜாவை என்றதான பாடல்கள் வேற லாங்குவேஜ்களையும் அதை மொழிபெயர்த்து மொழியாக்கம் பண்ணி பலரும் பாடி சந்தோஷப்படுகிறதை கேட்டிருக்கிறேன். அதை எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது பயனடைகிறார்கள், ஜனங்கள் பயனடைகிறார்கள் என்ற ஒரு சந்தோஷமே ஒழிய வேறல்ல. ஆகவே அந்த நேரத்திலும் அடிமையை தாழ்த்தி கொண்டு மிகுந்த எல்லா மனத்தாழ்மையோடும் நான் இதை சொல்லிக் கொள்ளுகிறேன். அந்த பாடல்கள் எழுதின நிமித்தமாக அநேக கான்டாக்ட் பலரும் அழைக்கிறதும் என்னை விசாரிக்கிறதும் என்கரேஜ் பண்ணுகிறதுமான ஒரு சூழ்நிலை இப்போதுதான் உருவாகி இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை என்கரேஜ் பண்ணுகிறதான இந்த வயதான காலத்துல அப்படி நீங்கள் கூட விரும்பி இதை கேட்டபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகவே இந்த எல்லாத்துக்கும் பாடலுக்கு முன்னால அனுபவத்தை வைத்து என்று நான் சொல்ல முடியாத ஆதி நாட்கள்ல நான் இப்போது ஒவ்வொரு பாடல்களும் அனுபவத்தின் வாயிலாக வருகிறது. வடிகால் என்று சொல்ல வேண்டுமானால் என்னுடைய வாழ்க்கை கசிந்து பாட்டாய் வருகிறது என்றுதான் நான் சொல்ல முடியும். அதுல இந்த இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் என்றதான அந்த பாடலை பாடினதான அந்த ஒரு அனுபவத்தை மாத்திரம் சொல்லி அந்த பாட்டிலையும் ஒரு அடியை பாடி நான் முடிக்கிறேன். அதாவது எனக்கு 2 பெண் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளாக அவர்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய கணவனார் இரவு அவர்கள் வேலைக்கு போய்விட்டார்கள். பிள்ளைகளை தூங்க வைத்து விட்டு ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட நாள் அதிகமாக ஜெபிப்பேன். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் இரவு ஜெபிக்கலாம் போல ஒரு தோன்றல் எனக்குள்ளே. பாரங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது. ஊரை விட்டு இங்க வந்தேன், ஆதரவு இல்லாதது போல இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள். ஆகவே அன்றைக்கு ஜெபிக்க வேண்டும் என்று தோன்றும் இந்த பிள்ளைகளை எல்லாம் படுக்க வைத்து விட்டு முழங்காலில் நின்று எனக்கு தெரிந்த ஒரு பழைய பாடல் அதை பாடுகிறேன். காரணம், அந்த பாட்டினுடைய ஒவ்வொரு அடிகளும் அன்றைக்கு என்னுடைய அனுபவமாக இருந்தது. தாயை மறந்து என் தந்தை இழந்து என் வேலை நம் ஜனம் யாவும் மறந்தேன் நான். தாயை மறந்து என் தந்தை இழந்து என் வேலை நம் ஜனம் யாவும் மறந்தேன் நான். என்னுள்ளில் தங்கிடும் இன்பமாக ராஜன் என்னுள்ளில் தங்கிடும் இன்ப மகாராஜன் தன் பாதம் சரணம் எல்லாம் எனக்கவர். தன் பாதம் சரணம் எல்லாம் எனக்கவர். ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமதில் நான் அன்பர் இயேசுவின் பொன்முகம் காணுவேன். நான் அன்பர் இயேசுவின் பொன்முகம் காணுவேன். இந்த பாட்டை பாடினேன் பாருங்க. இதை பாடி பாடி அழுதேன்னா அது ஒரு விதமான அழுதேன். அழுது பாடுகிறேன். ஆவியானவராலே நிரப்பப்படுகிறேன். பாடலை நினைக்கிறேன். தாயை மறந்து, எனக்கு அப்பொழுது தாய் இருக்கிறார்கள் ஊர்ல. தந்தை இழந்து விட்டேன். வேலை எதுவும் எனக்கு கிடையாது. எல்லாம் நீர் தானப்பா, இதைத்தான். யாரும் இல்லை ஆண்டவரே,
எனக்கு உம்முடைய பாதம் இல்லாமல் வேறு கதியே இல்லை. இதை நினைத்து இதே உணர்வில் அந்த பாடலை பாடி பாடி ஆவியில் இருந்தேன். என்னை ஒரு பிரசன்னம் மூடினது என்றால் அது என்ன, இதுதான் பரலோகமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரசன்னம் என்னை மூடினது. இந்த ரூம் எங்கு பார்த்தாலும் பளிச்சுன்னு இருக்கு, கண்ணை மூடித்தான் வைத்திருக்கிறேன். அப்படி ஒரு அனுபவம், பயங்கரமான ஆவியின் ஒரு எரிவு எனக்குள்ள உண்டானது. ரொம்ப நேரம் பாடி பாடி எப்ப ஆரம்பித்தேன் எப்ப முடித்தேன் என்று கூட சொல்லக்கூடாத அளவுக்கு அப்படியே இருக்கும் பொழுது நான் முழங்காலில் நின்று ஒரு கட்டிலை பிடித்து அப்படியே நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் அதில் படுத்திருக்கிறார்கள். கட்டிலே ஒரு முனங்கல் சத்தம், எங்கே ஒரு அழுக சத்தம் கேட்கிறது. பார்த்தால் என் குழந்தை அப்படியே அழுகிறது. அப்போ இவ குழந்தை அழுகிறதே என்று சொல்லி அந்த ஆவியானோருடைய அந்த அனலும் அதையும் கட் பண்ண முடியல, குழந்தையும் பார்க்கணும். அப்ப சரி மெல்ல பார்த்தேன். பார்த்தா குழந்தை அழுகுது. கேட்டேன், ஏம்மா ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டேன். உடனே அது நீங்க அழுகுறீங்க அப்படி சொன்னது. உடனே நான் சரி அம்மா ஜெபிக்கிறேன், அம்மா ஜோம் பண்றேன், பிள்ளை தூங்கு அழல அப்படின்னு சொல்லிட்டு அவளை தட்டி தூங்க வைத்து விட்டு அதே ஆவியின் நிறைவோடு ஆவியானோருடைய ஒரு அனலோடு அன்றைக்கு தான் பார்த்தேன் பரிசுத்த ஆவியானோர் ஊற்றப்பட்ட அந்த விதம். அலையலையாக ஆவியானோர் என்னை நிறைத்ததையும் என்னை சந்தோஷப்படுத்தினதையும் அனுபவித்த அது ஒரு அனுபவம், இன்பமான அனுபவம். அப்படியாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது பின்னாலே எனக்கு பின்னால் ஒரு மெல்லிய சத்தம், மெல்லிய சத்தம் என்றால் அது ஒரு இன்பமான சத்தம். போதுமா போதுமா இது போதுமா என்று கேட்டது போல இருந்தது. எனக்கு உடனே ஒரு திருப்தி, சந்தோஷம். ஆஹா, என் ஆண்டவர் என்னோடு பேசினீரே, எனக்கு இது போதுமானவரே, என்ன இல்லைனாலும் பரவாயில்லை, உங்களுடைய சமூகம் உங்களுடைய சந்தோஷம் எனக்கு போதுமப்பா. நீங்க என்னோடு பேசினீங்களே, என்கிட்ட நீங்க கடந்து வந்தீங்களே, என்னை இப்படி சந்தோஷப்படுத்தினீங்களே ஆண்டவரே, இது எனக்கு போதும் என்று அந்த பாடலை அந்த ஜெபத்தை முடித்து அந்த இரவு தானே ஆரம்பித்தேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரை அற்ற பரிசுத்தரோடு, கரை திரை அற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்த்திடுவேன். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்த்திடுவேன்.
வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இப்படி அதுல ஒரு 5 ஸ்டான்ஸா இருக்கு. இந்த பாட்டை எழுதி அந்த சந்தோஷத்தினால, இந்த அனுபவத்துல வந்ததுதான் இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் என்றதான பாட்டு. இப்படி இந்த பாடல்களை எழுதி முடித்தேன். அந்த நாட்கள்ல அந்த கன்வென்ஷனுக்கு போட்டதும் பலரும் அந்த பாடல்களினால சந்தோஷப்பட்டது எனக்கு தெரியும். பலரும் சந்தோஷப்பட்டார்கள். அந்த சபையிலேயும் ஒரு நல்ல எழுப்புதல் உண்டானது. எனக்கு அந்த சமயத்துல என்னுடைய ஆர்சிபி ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்கிட்ட, கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், அதை பார்த்து விட்டு அவங்க இப்படி கேட்டாங்க, இப்படி எல்லாம் செய்ய முடியுமா, சாமியை நம்ம தொட முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க. இப்போ அவர்களுக்கு எனக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பதில் என்னன்னா, அப்படிதான் நான் அவர்களிடம் சொன்னேன், என்னுடைய விசுவாசம் இது, நான் கண்டிப்பா ஆண்டவரை தொடுவேன் பார்ப்பேன் என்பது என் விசுவாசம், ஆகவே எழுதினேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் சொல்லி இருக்கிறேன். அருமையானவர்களே, இவ்வளவு நேரம் என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன். எல்லாருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது தான் பலருடைய தூண்டுதல்களில் நான் மறைவாக இருந்து வந்தேன். ஒரு வெளியே நம்ம பெயர் போயிடக்கூடாதே, பெயர் வந்துடக்கூடாது என்றதான பயத்தோடு தான் இவ்வளவு காலம் மறைந்து இப்பொழுது பலராலும் தூண்டப்பட்டு இப்பொழுதுதான் யூடியூப்ல லிசிதாசையா என்ற ஒரு சேனல் இருக்கு. அதுல நாங்கள் எழுதுகிறதான பாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், அதே ஆவியின் அனலில் ஆவிக்குரிய அதே அனுபவத்தோடே தான் இன்றும் இவ்வளவு வயதான பிறகும் இருக்கிறேன். ஆண்டவர் பாடல்களை தருகிறார், பாடல்களை எழுதி கொண்டே இருக்கிறேன். எல்லாவற்றுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.